ஓம். द्वितीयै तिथि श्री तरुण गणपति. ओम कालस्वरूपाय विद्महे कालातीताय धीमहि तन्नो कालयोग श्री तरुण गणपति प्रचोदयात्. ओम. ओम श्री गुरुवे शरणम. ओम श्री वाद्यार महाराज की जय. ओम ஸ்ரீ ஆனந்த கணபதி காப்பு. முருகனுக்கு மூத்தோனாய் முழு முதற் சுழியாய் வைத்தென்றும் பெருகி வளர் ஜோதியாய் எங்கும் பரவி அருளென்னும் அருகுபுல் சாத்திய ஆனந்த கணபதி அருளால் அங்காளம்பிகை அந்தாதி உருகியாவர் உள்ளத்தின் உள்ளே ஊடுருவ கண்டு. ஸ்ரீ அங்காளி அந்தாதி. முதல் பாடல். நல்லெண்ணம் வளர பாவம் தீர. உதிக்கின்ற திங்கள் உணர்வூட்டும் முகம் என் நினைவில் பதிக்கின்ற நின் பார்வை பாலில் பழமும் வீழ்ந்து மதிக்கின்ற குவளை போல் பராசக்தி என் பாவம் தீர்த்து துதிக்கின்ற தூய்மையாக்கும் தூயவளே. ஓம் ஸ்ரீ வெங்கட்ராம சித்தேச சுவாமிகளே போற்றி. ஓம் தக்ஷணாயன புண்ணிய காலத்தை வழிநடத்தி செல்பவர்கள் ஸ்ரீ வாபர மகரிஷியும் ஸ்ரீ கர்க்கடக மகரிஷியும் ஆவர். ஆகவே நாம் தினமும் ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சகாயா, ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சகாயா என்றும் ஸ்ரீ கர்க்கடக மகரிஷியே போற்றி போற்றி, ஸ்ரீ கர்க்கடக மகரிஷியே போற்றி போற்றி என்றும் தினமும் 10 முறை ஜபித்தல் நற்பலன்கள் பலவற்றை பெற்றுத்தரும். அது மட்டும் அல்லாமல் ஓம் நர்பவி, ஓம் நர்பவி, ஓம் நர்பவி என்று 108 முறை தினமும் ஜபித்தல் சிறந்த காப்பு சக்தியாக பலன்களை பெற்றுத்தரும். ஓம் ஓம். ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி. ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி. ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி. பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி. நதஜன சுலபாய நமோ நமக. பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா. இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைய வளர்பிறை த்விதியை திதிநித்யா தேவியாகிய ஸ்ரீ நித்யக்லின்னா திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ நித்யக்லின்னா திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும். இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம். சோபகிருது வருடம் தக்ஷணாயனம் சரத்ருது விருச்சிக மாதம் என்கின்ற கார்த்திகை மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம். திதி த்விதியை திதி. கிழமை வியாழக்கிழமை. யோகம் கண்டநாம யோகம். இன்று மதியம் 1:25 மணி வரை. அதன் பின் விருதிநாம யோகம். கரணம் பாலவநாம கரணம். இன்று மதியம் 2:04 மணி வரை. அதன் பின் கௌலவநாம கரணம். நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இன்று இரவு 9:47 மணி வரை. அதன் பின் பூராட நட்சத்திரம். தமிழ் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. ஆங்கிலம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. நேத்திரம் 1. ஜீவன் அறை. விவாக சக்கரம் நடுவில். வாரசூலை தெற்கில். யோகினி வடக்கில். சிராத்த திதி த்விதியை திதி. சூரிய உதயம் காலை 6:22 மணி. சூரிய அஸ்தமனம் மாலை 5:44 மணி. சந்திர உதயம் காலை 7:36 மணி. சந்திர அஸ்தமனம் இரவு 7:08 மணி. ராகு காலம் மதியம் 1:29 மணி முதல் 2:54 மணி வரை. குளிகன் காலை 9:13 மணி முதல் 10:38 மணி வரை. யமகண்டம் காலை 6:22 மணி முதல் 7:48 மணி வரை. அர்த்த பிரகரணன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. காலன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. அமிர்தாதி யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரோஹிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரம். இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி போற்றி போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி போற்றி போற்றி. கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி போற்றி போற்றி. துலாம் ராசியிலிருந்து அருள் புரியும்
ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி போற்றி போற்றி. விருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி போற்றி போற்றி. விருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி போற்றி போற்றி. தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி போற்றி போற்றி. தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி போற்றி போற்றி. மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளூட்டோ பகவானே போற்றி போற்றி போற்றி. கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி போற்றி போற்றி. மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி போற்றி போற்றி. மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமியமூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி போற்றி போற்றி. கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும். பஞ்சாங்கத்தை 12 முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத்தரும். சென்ற வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம். சென்ற வருடம் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு, டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு. திதி ஷஷ்டி திதி, அன்று இரவு 11:42 மணி வரை. அதன் பின் சப்தமி திதி. கிழமை புதன்கிழமை. நட்சத்திரம் மக நட்சத்திரம். அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானும், ரிஷப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும், துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும், விருச்சக ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும், தனுசு ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ புத பகவானும், ஸ்ரீ சுக்கிர பகவானும், மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும், ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளூட்டோ பகவானும், கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ நிஷ்காமியமூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும், மீன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஆவர். சுபம் சுபம் சுபம். அடியேன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியேனை ஆசீர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஓம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம். ஓம் சாம்ப பரமேஸ்வராய வித்மஹே சௌமிய தேவாய தீமஹி தன்னோ கடும்பாடு சித்த பிரச்சோதயாத். ஓம் தத்சத் பரமகுரு ஜோதி பிரகாஷாய வித்மஹே குருமங்கள பரமேஸ்வர கைவல்யாய தீமஹி தன்னோ வெங்கட்ராம சித்புருஷ மகாராஜ் பிரச்சோதயாத்.